ட்ரேடிங் கற்றுக்கிறதுக்காக நீங்கள் நிறைய எஃபர்ட் போட்டிருப்பீங்க, நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்பீங்க, நிறைய நாலேஜ் வந்து கெயின் பண்ணியிருப்பீங்க ஃப்ரம் வேரியஸ் ரிசோர்ஸஸ். பட் நீங்கள் லைவ் மார்க்கெட் போகும்போது பை அண்ட் செல் பட்டனை கிளிக் பண்ணும்போது அதில் வர எமோஷனை உங்களுக்கு ஹேண்டில் பண்ண தெரியல அப்படின்னா நீங்களும் ஒரு பிகினர் ட்ரேடர் தான். அன்ஃபார்ச்சுனேட்லி ஒன்லி ஃபியூ பீப்புளுக்கு மட்டும்தான் அந்த எமோஷன்ஸை எப்படி கரெக்டாக ஹேண்டில் பண்ணுங்கிற விஷயம் தெரிஞ்சிருக்கு. இந்த வீடியோவில் நீங்கள் காமனாக பண்ணுற மிஸ்டேக்ஸ் என்னென்ன, அந்த மிஸ்டேக்ஸ்லேருந்து நான் எப்படி வெளியே வந்தேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். பீப்புள் பண்ணுற பெரிய மிஸ்டேக் என்ன அப்படின்னா, அவங்க ஆர்டர் போட்டோன்னே அந்த ஆர்டர் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறத கண்டினியூஸாக வாட்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க. எதர் லாங் என்ட்ரியோ ஆர் ஷார்ட் என்ட்ரியோ, என்ன டைரெக்ஷனில் ப்ரைஸ் போகுதுங்கிறத சின்ன சின்ன மைக்ரோ மூமெண்ட்ஸையும் உட்காந்து வாட்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு அடிக்ஷன் மாதிரி ஆயிரும். இது மாதிரியான விஷயம் நீங்கள் கூட பண்ணியிருக்கலாம். ஓகேங்களா? ஆஸ் அன் யங் ஜேர்னிமேன் இந்த மிஸ்டேக்கை நான் நிறைய டைம் பண்ணியிருக்கேன். ஒரு ஆர்டர் போடும்போது அந்த ஆர்டர் மேலே நமக்கான அந்த ஒரு அட்டென்ஷனுங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும். நமக்கு நல்லாவே தெரியும் அதோடைய அவுட்கம் வந்து ரெண்டே தான். எய்தர் இட் வில் ஹிட் மை ஸ்டாப் லாஸ் ஆர் இட் வில் ரீச் டு மை டார்கெட். இது ரெண்டும் நமக்கு தெரியும். இருந்தாலும் நம்மளுடைய மைண்ட் நம்மளை வந்து ஹேக் பண்ணோம் அப்படின்னா, அந்த மொமெண்டம் எப்படி இருக்குது, ப்ரைஸ் எப்படி போகுது, ஒருவேளை அது ரிவர்ஸ் ஆகிடுமோ, ஸ்டாப் லாஸ் விட்டுருமோ அப்படிங்கிற ஒரு டென்ஷன்லேயே நம்ம என்ன பண்ணுவோம், சார்ட்டை நம்ம வந்து கண்டினியூஸாக வாட்ச் பண்ணிகிட்டே இருப்போம். இதுதான் இருக்கிறதுலே பிக்கெஸ்ட் டிசாஸ்டர். சீரியஸ்லி ஒரு ட்ரேடர் பண்ணுற மிகப்பெரிய மிஸ்டேக்கில் நம்பர் 1 மிஸ்டேக் இது தான். ஸ்க்ரீன் முன்னாடி உட்காந்து பார்த்துட்டே இருப்பாங்க. உங்களுடைய ப்ரெஷருங்கிறது ஸ்லோவாக பில்டப் ஆகிட்டே இருக்கும். அது எய்தர் உங்களுடைய ட்ரேட் வந்து அந்த கரெக்டான டைரெக்ஷனில் போனாலும் சரி, இல்லை உங்களுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் வந்தாலும் சரி, அதை நீங்கள் பார்க்க எக்ஸைட்மெண்ட்டும் இருக்கும். அட் த சேம் டைம் உங்களுக்கு அந்த நர்வஸ்னஸும் வரும். பிரெயின் ஃபாக் அப்படிங்கிற விஷயம் ஒன்று வரும். பிரெயின் ஃபாக் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் உங்களோட கண்ட்ரோலில் இருக்க மாட்டீங்க. டெசிஷன் வந்து கரெக்டாக எடுக்க முடியாது. உங்களோட திங்கிங் வந்து மெஷர்டாக இருக்காது. நீங்கள் நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் அதிகம். அப்போ நமக்கு நல்லாவே தெரியும் ஒரு ட்ரேட் நம்ம என்ட்ரு ஆகும்போது என்ன அவுட்கம் வரும் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். அதாவது நீங்கள் ஸ்டாப் லாஸ் வைக்கிறீங்க, டிபி செட் பண்ணுறீங்க ப்ராப்பராக அப்படிங்கும் போது தான் நான் சொல்கிற விஷயம் எல்லாமே உங்களுக்கு அங்கே பொருந்தும். இல்லை நீங்கள் ஸ்டாப் லாஸ் வைக்காத ஆள், டார்கெட்டும் வைக்க மாட்டேன், ப்ரைஸ் நான் போகிற வரைக்கும் நான் ப்ரைஸை சேஸ் பண்ணிகிட்டே இருப்பேன்னு சொல்லி சொன்னீங்கன்னா ட்ரேடிங்கை குவிட் பண்ணிடுங்க. ரம்மி சர்க்கிள் நம்ம விளாட்லாம். சரிங்களா? அதுதான் நமக்கு கரெக்டாக இருக்கும். ட்ரேடிங் நமக்கு வந்து செட் ஆகாது. அதனால் நீங்கள் ஸ்டாப் லாஸ் இல்லை அப்படின்னா யூ ஆர் நாட் அ ட்ரேடர். இதில் நம்ம காம்ப்ரமைஸ் பண்ண முடியாது. இதையும் தாண்டி ஒரு சில சைக்கலாஜிக்கல் மிஸ்டேக்ஸ் நம்ம வந்து நிறைய பண்ணுவோம். அதை பற்றின விஷயங்களில் தான் இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஆர்டர் போடும்போது செட் அண்ட் ஃபர்கெட், சிம்பிள் ரூல். சரிங்களா? முதல் நான் சொல்கிறது ஃபஸ்ட்டு ரூல் இது தான், செட் அண்ட் ஃபர்கெட். ஆர்டர் போட்டாச்சுன்னா ரிசல்ட் வர வரைக்கும் அதை உட்காந்து நீங்கள் பார்த்துட்ருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஆர்டர் போடுற வரைக்கும் இருக்கிற விஷயம் மட்டும்தான் நம்மளுடைய கண்ட்ரோலில் இருக்கும். ஆர்டர் போட்டுட்டீங்க, ஒன்ஸ் யூ என்டர் த மார்க்கெட், அதுக்கப்புறம் நடக்க வேண்டிய கான்சிக்வன்சஸ் எல்லாமே மார்க்கெட் வில் டிசைட். ஓகேங்களா? மார்க்கெட் எப்படி போகணுங்கிறத அது டிசைட் பண்ணிக்கும். நம்ம உட்காந்து பார்க்குறதுனாலையோ ப்ரேயர் பண்ணுறதுனாலையோ அது மாதிரி மார்க்கெட் வந்து நமக்கு தேவையான டைரெக்ஷனில், நம்ம வந்து விருப்பப்படுற டைரெக்ஷனில் மார்க்கெட் வந்து போகாது. ஓகேங்களா? ஆனால் மார்க்கெட்டுங்கிறது ப்ராபபிலிட்டிங்கிறது நம்ம முதல்ல அப்சர்வ் பண்ணிக்கணும். எல்லா ட்ரேடும் நம்ம வின் பண்ண மாட்டோம் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து மைண்டில் வச்சுக்கணும். ஆர்டர் போட்டுட்டிங்களா, ஸ்டாப் லாஸ் வச்சுக்கோங்க, டார்கெட் வச்சுக்கோங்க. நீங்கள் எதர் இந்தியன் மார்க்கெட் யூஸ் பண்ணாலும் சரி, இல்லை ஃபாரெக்ஸ் மார்க்கெட் யூஸ் பண்ணாலும் சரி, உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து ட்ரிகர் ஆகும். கரெக்டாக? அப்போ ஆர்டர் போட்டாச்சுன்னா உங்களுடைய சிஸ்டமை விட்டு எந்திரிச்சு முதல்ல போயிருங்க. எதர் நீங்கள் வந்து ஃபுல் டைம் ட்ரேடரோ ஆர் நீங்கள் ஒரு பார்ட் டைம் ட்ரேடரோ, நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிட்டு கூட ட்ரேட் பண்ணலாம். ஆர்டர் போட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபோனை வந்து லாக் பண்ணி பாக்கெட்டில் வச்சுருங்க. வி அக்செப்ட் வாட் எவர் மார்க்கெட் ப்ரொவைட்ஸ் ஃபார் அஸ். ஓகேங்களா? எதர் ஸ்டாப் லாஸ் ஆர் டிபி, ரெண்டு தான் நடக்கும். முதல் விஷயம். அடுத்து ட்ரேட் மேலே இருக்க எமோஷனை நம்ம குறைக்கணும். இது வந்து எல்லோரும் சொல்கிறது. ரெண்டாவது விஷயம் நம்ம பார்க்க போகிறது ஹவு டு ரெடியூஸ் எமோஷன் வைல் ட்ரேடிங். எமோஷனை குறைக்கணும் அப்படிங்கிறது நம்ம வந்து எல்லா இடத்துலையும் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இது நமக்கும் தெரியும். எமோஷனை குறைங்க, ரிவெஞ்ச் ட்ரேடிங் பண்ணாதீங்க, ஓவர் ட்ரேடிங் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு. இது வந்து ஒரு லாங் ஜேர்னி. நம்ம சொல்லும் போது நமக்கு வந்து ஜஸ்ட் ஒரு 2 சிம்பிளான வார்த்தைகளாக தான் தெரியுமே தவிர, இதை நம்ம வந்து அந்த ஆக்சுவல் சுச்சுவேஷனில் இதை நம்ம ஹேண்டில் பண்ணுறதுங்கிறது ரொம்ப வந்து நமக்கு வந்து சேலஞ்சிங்காக இருக்கும். சரிங்களா? எஸ்பெஷலி when you are not profitable, when you are not consistent, இந்த விஷயம்லாம் பண்ணுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்கும். அப்போ நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறது என்ன அப்படின்னா, அண்ட் நான் அதை எப்படி நான் ஓவர் கம் பண்ணேன் அப்படின்னா, உங்களுடைய கேபிட்டல் ஹேஸ் டு பி வெரி ஸ்மால். ரொம்ப வந்து உங்களால் பேர் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு பெரிய கேபிட்டல் எடுத்து நீங்கள் உள்ளே போட்டு ட்ரேட் பண்ணிங்கன்னா தேர் வில் பி அன் எமோஷன்.
ஓகேங்களா. நீங்கள் வந்து யூ ஆர் நாட் அ ரோபாட், அதை ஃபஸ்ட் நம்ம புரிஞ்சுக்கணும். எமோஷனுங்கிற சுவிட்செலாம் நமக்கு கிடையாது, ஜஸ்ட் ஆன் அண்ட் ஆஃப்லாம் பண்ண முடியாது. அதனால் ஹியூமன் சஃபர் எமோஷன், அது வந்து எதர் குட் எமோஷன் ஆர் பேட் எமோஷன், எதுவாக இருந்தாலும் நமக்கு அது பிரச்சனை தான் ஆஸ் அ ட்ரேடராக. அதனால் எமோஷன்ஸை நம்ம வந்து யூ கேன் நாட் இக்னோர், யூ கேன் நாட் மேக் இட் அ ஜீரோ. ஆனால் அதோடைய இன்டென்சிட்டியை நம்மளால் குறைக்க முடியும். அதுக்கு சிம்பிள் டிப் என்ன அப்படின்னா, உங்களுடைய கேபிட்டலில் கம்மி பண்ணுங்கள். என்கிட்ட பணம் இருக்குது சார், நான் வந்து ட்ரேட் பண்ணுறேன் சார், என்னால் பண்ண முடியும் சார், நான் எவ்வளோ ரிஸ்க் வந்தாலும் நான் வந்து பேர் பண்ணிக்க முடியும் சார் அப்படின்னா, யூ ஆர் நாட் அ ட்ரேடர், யூ ஆர் பிகமிங் அ கேம்பிளர். சரிங்களா. அதனால் உங்களோட கேபிட்டலை குறைங்க. நீங்கள் 10,000 rupees நீங்கள் எடுத்து நீங்கள் ட்ரேட் பண்ணுறதுலும் அதே லாஜிக் தான் யூஸ் பண்ண போகிறீங்க. இதே நீங்கள் வந்து நாளைக்கு 1 crore நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க, உங்களோட கேபிட்டல் வச்சுருக்கீங்கனாலும் அங்கேயும் சேம் லாஜிக் தான். லாஜிக் வைஸ் எதுவும் மாற போகிறதில்ல, உங்களுடைய என்ட்ரி வைஸ் எதுவும் மாற போகிறதில்ல. மாற போகிறது உங்களுடைய அக்கௌண்ட் சைஸ் மட்டும்தான். நீங்கள் போடுற லாட் சைஸ் மட்டும்தான் மாறுமே தவிர, நீங்கள் உங்களுடைய ஸ்டாப் லாஸ் பிளேஸ்மெண்ட்டோ உங்களோட டார்கெட்டோ மாற போகிறதில்ல. நமக்கு இது நல்லாவே தெரியும். மார்க்கெட்டுங்கிறது எப்படி பிஹேவ் பண்ணணும், மார்க்கெட்டுங்கிறது ப்ராபபிலிட்டி தான், ரிஸ்க் நம்ம கண்ட்ரோல் பண்ணுறதுங்கிறது நல்லாவே தெரியும். அப்போ ரிஸ்க்கை குறைங்கன்னு ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா, அதுக்கான டைரக்ட் மீனிங் மணி மேலே இருக்க எமோஷனை குறைக்கணுங்கிறது தான். அப்போ மணி மேலே இருக்க எமோஷனை குறைக்கணும் அப்படின்னா ஒன்லி சொல்யூஷன் இஸ் டு ரெடியூஸ் த மணி இட் செல்ஃப். அடுத்து 3வது ஒரு டிப்பு, இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நிறைய பேர் பார்த்திங்கன்னா சார்ட்ஸ் பார்க்குறீங்க, அதில் நம்ம ஆர்டர் போடுறோம். உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி கேன் பி எனிதிங், நீங்கள் எந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி வேணாலும் யூஸ் பண்ணலாம். பட் என்னுடைய ரெக்கமெண்டேஷன், ஜென்ரல் ரெக்கமெண்டேஷன் எப்படின்னா, எந்த ஸ்ட்ராட்டஜி நீங்கள் யூஸ் பண்ணாலும் சரி, லிமிட் ஆர்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா. அது எதர் செல் லிமிட் ஆர் பை லிமிட், லிமிட் ஆர்டர்ஸ் யூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா ஸ்டாப் ஆர்டர்ஸ் யூஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா. அதாவது எந்த ப்ரைஸில் நம்மளுடைய ஆர்டர் வந்து ஃபில் ஆகணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. எந்த ப்ரைஸில் நம்மளுடைய ஆர்டர்ஸ் வந்து ட்ரிகர் ஆகணும், எந்த ப்ரைஸில் நம்மளோட ஆர்டர் வந்து ஃபில் ஆகணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். ஆனால் நிறைய பேர் பண்ணுற தப்பு என்ன அப்படின்னா, மார்க்கெட்டை சேஸ் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள், அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி படி அவங்களுக்கான ஒரு பை சிக்னலோ செல் சிக்னலோ அவங்களுக்கு வந்து கிடைக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா. அது எதர் இண்டிகேட்டர் பேஸ்டு ஸ்ட்ராட்டஜியோ ஆர் ப்ரைஸ் ஆக்ஷன் பேஸ்ட் ஸ்ட்ராட்டஜியோ ஆர் அல்காரிதமிக் ஸ்ட்ராட்டஜியோ எதோ ஒன்று இருக்கட்டும், டேரெக்டாக மார்க்கெட் ஆர்டர் போட்டுருவாங்க. மார்க்கெட் ஆர்டர் போடுற டைம்லையே உங்களோட மைண்டில் இப்படி தான் இருக்கும், ப்ரைஸ் வந்து என்னை விட்டு போகுது, நான் அதை பிடிக்கணும், சேஸ் பண்ணணும், இப்படிங்கிற மைண்ட் செட்டு உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே வந்துடும். சரிங்களா. இந்த மைண்ட் செட் வந்துச்சு அப்படின்னாலே இதுக்கப்புறம் நீங்கள் பண்ணுற விஷயங்கள் எல்லாமே கிட்டத்தட்ட தப்பாக தான் இருக்குமே தவிர, அது வந்து ஒரு ப்ராப்பரான டெசிஷனாக இருக்காது. ஏன்னா ட்ரேட் பண்ணும் போது மைண்டை நம்ம காமாக வச்சுக்கணுங்கிறது தான் ஜென்ரல் அட்வைஸ். ஆனால் ட்ரேட் நீங்கள் போடும் போதே மார்க்கெட்டை சேஸ் பண்ணுறீங்க, மார்க்கெட்டை பிடிக்கணும், நான் வந்து அதை மிஸ் பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு நீங்கள் மார்க்கெட் ஆர்டர் போட்டுட்டீங்க அப்படின்னா அங்கேயே நீங்கள் வந்து ஃபெயிலியர் ஆகிட்டீங்கன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் அந்த ட்ரேட் என்னாலும் சரி, லாஸ் ஆனாலும் சரி, நீங்கள் மிஸ்டேக் பண்ணுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். உங்கள் அக்கௌண்ட்டை 0 பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட்டு ஒரே ஒரு பேட் ட்ரேட் போதும். நீங்கள் வந்து 1000 ட்ரேட் போட்டு உங்கள் அக்கௌண்ட்டை 0 பண்ண தேவையில்லை. வெறும் ஒரே ஒரு பேட் ட்ரேட் போட்டிங்கன்னா போதும். உங்களுடைய அந்த நெகட்டிவ் எமோஷன் ட்ரிகர் ஆகிடுச்சு அப்படின்னா ரிவெஞ்ச் மோடுக்கு போயிடுவீங்க, அக்கௌண்ட் வில் பி வைப்ட் அவுட். லிமிட் ஆர்டர்ஸ் யூஸ் பண்ணி பழகுங்க. என்ன ப்ரைஸில் நம்மளுடைய ஆர்டர் ட்ரிகர் ஆகணுமோ அதை நம்ம தான் டிமாண்ட் பண்ணணும். அதனால் லிமிட் ஆர்டர்ஸ் ஆர் ஸ்டாப் ஆர்டர்ஸ் யூஸ் பண்ணி பழகுங்க. அடுத்து இதெல்லாம் நம்ம ஆர்டர் போடுறஸ் பற்றி பார்த்தோம். செட்டப் வரதுக்கு முன்னாடி அந்த செட்டப் எப்படி சார் நான் கேப்சர் பண்ணுறது? ஏன்னா மார்க்கெட் வந்து பார்த்துட்டே இருந்தால் தானே எனக்கு செட்டப் வருதாங்கிறது தெரியும். இந்த மாதிரி செட் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க. இது எனக்கு புரியுது. அப்போ நீங்கள் மார்க்கெட் பார்க்கணும் தான், ரெகுலராக பார்த்துட்டே இருந்தீங்கன்னா தான் செட்டப் நமக்கு வருதா, ஃபார்ம் ஆகுதா அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியும். ஆனால் இங்கே ஒரு சின்ன பிரச்சனை என்ன அப்படின்னா, நீங்கள் மார்க்கெட்டை கண்டினியூஸாக நீங்கள் வந்து வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கலி உங்களுடைய மைண்ட் உங்களுக்கு என்ன சொல்லணும் அப்படின்னா, இந்த இடத்துல ஒரு ஆர்டர் போட்டால் என்ன இப்படிங்கிற மாதிரி தான் உங்கள் மைண்ட் இருக்கும். திஸ் இஸ் அ ஃபேக்ட். நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள். நம்ம வந்து காம்ப்ளெக்ஸான மேத்தமெட்டிக்ஸ் எதுவும் நம்ம சால்வ் பண்ணல. நம்மளோட செட்டப் என்ன அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும். as long as you are well trained and well equipped. சரிங்களா. அப்போ அதை நம்ம பார்க்கும்போது ஜஸ்ட் ஒரு 5 to 10 செகண்ட்ஸ்லேயே நம்மளால் அந்த டெசிஷனை நம்மளால் எடுத்துட முடியும். இங்கே நம்ம ஆர்டர் போடலாமா வேணாமா அப்படிங்கிறத ஜஸ்ட் ஒரு 10 செகண்ட்ஸ்லேயே நம்மளால் டிசைட் பண்ணிட முடியும். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை நம்ம வந்து மணிக்கணக்காக உட்காந்து ஒரு கேடலையும் பார்த்துட்டே இருந்தோம் அப்படின்னா, நார்மலி நம்மளோட பிரெயின் நம்மளை எப்படி ஹேக் பண்ணோம் அப்படின்னா, அங்கே ஒரு செட்டப் வந்து ஃபார்மே ஆகிருக்காது, நமக்கு தேவையான விஷயம் அங்கே வந்து இருக்காது. இருந்தாலும் நீங்கள் ரொம்ப நேரமாக சார்ட்டை பார்த்துட்டே இருக்கிறீங்க, உங்களுக்கு வந்து போர்டம்ங்கிற விஷயம் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஏன் அப்படின்னா நம்மளால் சும்மா உட்கார முடியாது. we have to do something. ஓகேங்களா. அதனால் சார்ட்டை பார்க்கும்போது ஏதாச்சும் ஒன்று பண்ணணும்னா ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் என்ன, ஆர்டர் போடணும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களோட மைண்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு ஆர்டர் போட்டால் என்ன, அங்கே செட்டப்பே இருக்காது. ஆனால் அந்த மொமெண்டமில் உங்களுக்கு அதை பார்க்கும்போது அங்கே செட்டப் வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு வந்து தோணும். அது வந்து ஒரு லோ குவாலிட்டி செட்டப்பாக இருக்கும். இருந்தாலும் அது வந்து ஓகே பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி நீங்களே அசம்ஷன் வந்து வச்சுப்பீங்க. இது வந்து நிறைய டைம் நடக்கும், நீங்களும் கூட அதை ஃபீல் பண்ணியிருக்கலாம். அப்போ இதுலேருந்து நம்ம எப்படி எஸ்கேப் ஆகிறது, இதுலேருந்து நான் வெளியே வந்தேன் அப்படின்னா, ப்ரைஸ் அலர்ட்ஸ்.
ரொம்ப 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 முக்கியம். ப்ரைஸ் அலர்ட்ஸுங்கிற விஷயத்தை நீங்கள் யூஸ் பண்ணணும். எல்லா ப்ரோக்கரும் ப்ரைஸ் அலர்ட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. உங்களுக்கு ட்ரேடிங் வியூவில் பார்த்தீங்கன்னா அது வந்து ஜஸ்ட் ஒரே ஒரு அலர்ட் மட்டும் நீங்கள் போடலாம். ட்ரேடிங் வியூ மோஸ்ட்லி யூஸ் பண்ணாதீங்க. அதை விட பெட்டர் ஆப்ஷன்ஸ் ஒன்று இருக்குது. இதை பற்றி நம்மளும் வீடியோ போட்டிருக்கோம். ட்ரேடிங் வியூக்கு பதிலாக MetaTrader 5 எப்படி நம்ம ப்ராப்பராக யூஸ் பண்ணுறதுங்கிற மாதிரி சொல்லியிருக்கோம். இதே மாதிரி இந்தியன் மார்க்கெட்டுக்கும் கூட நம்ம ஒரு வீடியோ நம்ம மேக் பண்ணலாம். கார்ட் செக்ஷனில் தரேன், அது பாருங்கள். ப்ரைஸ் அலர்ட்ஸுங்கிறத நீங்கள் யூஸ் பண்ணணும். யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அதாவது ப்ரீ டிஃபைன் லெவல்ஸ், இந்த லெவலுக்கு ப்ரைஸ் வரும்போது நான் அங்கே வந்து என்ன பண்ணலாம், ரியாக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து என்ன பண்ணுவோம், நம்மளோட மைண்டில் நமக்கு இருக்கும். அப்போ அந்த மாதிரி லெவல்ஸ் வந்து இது வந்து டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் ஸ்ட்ராட்டஜி. உங்கள் ஸ்ட்ராட்டஜி எப்படி இருக்கோ அந்த ஸ்ட்ராட்டஜியை பொறுத்து இதுங்கிறது மாறும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம ஒரு ஆர்டர் பிளாக் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, அந்த ஆர்டர் பிளாக்கில் ப்ரைஸ் உள்ள என்ட்ரு ஆகும்போது நம்ம என்ன பண்ணலாம், கன்ஃபர்மேஷன் நம்ம பார்க்கலாம், நம்ம என்ட்ரி எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம மைண்டில் இருக்குது அப்படின்னா, அந்த ஆர்டர் பிளாக்கில் ஒரு அலர்ட் ஒன்று போட்டுக்கோங்க. எத்தனை பேர் நீங்கள் வாட்ச் பண்ணுறீங்களோ அத்தனை பேர்லையும் அந்த அலர்ட்டை போட்டுக்கோங்க. போட்டுட்டிங்க அப்படின்னா ப்ரைஸ் அங்கே வரும்போது உங்களுக்கு அலர்ட் ஆட்டோமேட்டிக்காக ட்ரிகர் ஆகும். ட்ரிகர் ஆகும்போது அந்த செகண்டில் மட்டும் என்ன பண்ணுங்கள், உங்களுடைய மொபைலையோ உங்களுடைய சிஸ்டமையோ எடுத்து இது எப்படி இருக்குது, செட்டப் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க ஆரம்பிங்க. இப்படி பண்ணிங்கன்னா நீங்கள் டைமும் நிறைய சேவ் பண்ணலாம். சார்ட்டில் உட்காந்து சும்மா பார்த்துட்டே இருக்கிறதுனால உங்களுக்கு செட்டப் வந்து வரப்போகிறதில்ல. இன்ஸ்டெட் உங்களோட மைண்டே உங்களை ஹேக் பண்ணி இங்கே செட்டப் இருக்குது போடுன்னு சொல்லும். இதை நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கள். நான் சொல்கிற விஷயம் உங்களுக்கு புரியும். அடுத்து இன்னொரு முக்கியமான டிப், அது பார்த்திங்கன்னா கலர்ஸ். ஓகேங்களா, கலர்ஸுக்கும் நம்மளுடைய ஹியூமன் எமோஷன்ஸுக்கும் நிறைய கனெக்ஷன் இருக்குது. ஓகேங்களா, அதாவது இப்போ நீங்கள் ரெட்டை பார்க்குறீங்க அப்படின்னாலே பை டிஃபால்ட் அது வந்து ஒரு டேஞ்சரான விஷயங்கிறது நமக்கு வந்து மைண்டில் வந்து இப்போ நமக்கு போகும். ரெட்டு அப்படின்னா டேஞ்சர் அப்படிங்கிறது நம்ம என்ன பண்ணியிருக்கோம், நம்ம வந்து பார்த்து பலனால ரெட்டுனாலே நமக்கு ஒரு ஆபத்து அப்படிங்கிற மாதிரி ஒரு பேனிக்கான சுச்சுவேஷன் தான் நமக்கு வந்து கொண்டு வரும். அப்போ என்னுடைய ரெக்கமெண்டேஷன் என்னென்னா, நீங்கள் இப்போ சார்ட்ஸில் பார்க்கும்போது இஃப் யூ ஆர் யூஸிங் கேண்டில் ஸ்டிக், நமக்கு வந்து பை டிஃபால்ட் ஒரு கலர்ஸ் எப்படி இருக்கும், க்ரீன் அண்டு ரெட்டாக தான் இருக்கும். சரிங்களா, என்னோடய ரெக்கமெண்டேஷன் என்ன அப்படின்னா, ரெட்டுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கான கலர். எமோஷ்னலி உங்களை வந்து வீக் பண்ணலாம். இது வந்து எல்லா பீப்புளும் இதை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண மாட்டாங்க. ஒரு சில பீப்புளுக்கு இது வந்து ஸ்ட்ராங்காக வந்து அசோசியேட் ஆகும். கலர்ஸே அவங்களோட எமோஷன்ஸ் வந்து மாற்றும். சரிங்களா, ஏன்னா இதுக்குன்னு பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு செக்டாரே இருக்குது, கலர் சயின்ஸ்னே சொல்லுவாங்க. அதாவது கலர்ஸை பேஸ் பண்ணி ஹியூமன் எமோஷன்ஸை எப்படி மேனிபுலேட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு தனியாக ஒரு தியரியே இருக்குது. அதனால் நான் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுவேன் அப்படின்னா, ரொம்ப மைல்டான கலர்ஸாக, ரொம்ப வந்து ப்ளசண்ட்டான கலர்ஸாக யூஸ் பண்ணுங்கள். உங்களுடைய கேண்டிலுக்கு, அதாவது சார்ட்டுடைய பேக்ரவுண்ட் நான் சொல்லலை, உங்களுடைய கேண்டில் கலர்ஸையே ரொம்ப ப்ளசண்ட்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. யூஸ் பண்ணிங்கன்னா அது புல்லிஷ் கேண்டில் தான், அது பேரிஷ் கேண்டில் தான். இருந்தாலும் அதனுடைய கலர்ஸ் வந்து கொஞ்சம் ப்ளசண்ட்டாக யூஸ் பண்ணும்போது அது வந்து உங்களை ரொம்ப வந்து ட்ரிகர் பண்ணாது அந்த கலர். அதனால் ஒரு சின்ன விஷயத்தையும் நம்ம வந்து மைனூட்டாக பார்க்கணும். கலரை சேஞ்ச் பண்ணுறதுனால ஒரு சின்ன ஒரு எஃபெக்ட் தான் நம்மள்ட்ட இருக்கும், ஆனால் அதுவும் நமக்கு முக்கியம். ஏன் அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு காம் ஸ்டேட் ஆஃப் மைண்ட் இருந்து நம்ம ட்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு சின்ன ஒரு ட்ரிகர் போதும் உங்களை வந்து அப்படியே நெகட்டிவாக மாற்றுறதுக்கு. அந்த ட்ரிகர் நம்ம வந்து அலோவ் பண்ணவே கூடாது. இப்போ நான் சொன்ன இந்த கலர் சேஞ்ச் எஃபெக்ட் பார்த்திங்கன்னா அதில் ஒன் ஆஃப் த டிப் ரொம்ப உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து இன்னொரு முக்கியமான டிப், அக்கௌண்டபிலிட்டிங்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப 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 முக்கியம். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அக்கௌண்டபிலிட்டினா என்னங்கிறத சொல்கிறேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ நீங்கள் பண்ணுறத இன்னொரு பர்சனுக்கு தெரியப்படுத்தணும். ஓகேங்களா, நீங்கள் ஒன்று பண்ணுறீங்கன்னா அதை வந்து தெரியப்படுத்தணும். இதனால் நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, நீங்கள் மிஸ்டேக்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கம்மி. ஏன் அப்படின்னா, நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்கிறத ஆல்ரெடி ஒரு பர்சன்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க. அந்த பர்சனுக்கு தெரியும். நீங்கள் ஏதாச்சும் ஒரு விஷயம் வந்து ரொம்ப தப்பாக பண்ணிங்கன்னா அவங்க உங்கள்கிட்ட கேட்பாங்க, ஏன் இதை பண்ணிட்டேன்னு சொல்லி கேட்பாங்க. ஏன்னா நீங்கள் போடுற ட்ரேட்ஸ் எல்லாமே இட்ஸ் அ சீக்ரெட். ஓகேங்களா, கரெக்டு தானே? இப்போ நீங்கள் ஒரு ஆர்டர் போடுறீங்கன்னா இட்ஸ் அ சீக்ரெட் பிட்வீன் யூ அண்ட் த மார்க்கெட். மேபி ப்ரோக்கருக்கு தெரியும் நீங்கள் என்ன ஆர்டர் போட்டிருக்கீங்கன்னு சொல்லிட்டு, மற்றபடி வேறு யாருக்காவது தெரியுமா? அப்போ இதில் இன்வால்வ் ஆகிற பார்ட்டிஸே மொத்தமே 3 பேர் தான். ஒன்று எக்ஸ்சேஞ்ச் அண்ட் புரோக்கர், தென் யூ. 3 பேருக்கு மட்டும்தான் தெரிஞ்ச சீக்ரெட் அது. அப்போ நான் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுறேன்னா, இந்த சீக்ரெட்டை இன்னும் ஒரு பர்சனுக்கு எக்ஸ்ட்ராவாக அடிஷ்னலாக சொல்லுங்கள். அந்த பர்சன் யாராக வேணாலும் இருக்கலாம். ஓகேங்களா, எதிர உங்களுடைய மென்டாராக இருக்கலாம், ஆர் உங்களோட ஃப்ரெண்டாக இருக்கலாம், ஆர் உங்களுடைய ஸ்பௌஸாக இருக்கலாம். அந்த பர்சன் யாராக வேணாலும் இருக்கலாம். சொல்லிட்டீங்க அப்படின்னாலே சம்திங் உங்களுக்கு ஒரு அக்கௌண்டபிலிட்டிங்கிற விஷயம் வந்துடும். நீங்கள் இந்த ரிவெஞ்ச் ட்ரேடிங் பண்ணுறது, ஓவர் ட்ரேடிங் பண்ணுற விஷயம்லாம் பண்ண மாட்டீங்க. ஏன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கிறத ஆல்ரெடி ஒரு பர்சன்கிட்ட சொல்லிட்டீங்க. அக்கௌண்டபிலிட்டிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ உங்களுக்கு அந்த மாதிரி ஷேர் பண்ணுறதுக்கோ இல்லை இந்த விஷயத்தை சொல்கிறதுக்கோ உங்களுக்கு யாரும் இல்லை அப்படின்னா, இப்போ பார்த்தீங்கன்னா சில பேருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ட்ரேடிங் பற்றி சரியாக தெரியாது. நீங்கள் அவங்கள்ட்ட போய் சொன்னீங்கன்னா அவங்களுக்கு எதுவும் புரிய போகிறதில்ல. அதே சமயம் வீட்டில் ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்காங்கன்னா அவங்களுக்கும் ட்ரேடிங் பற்றிலாம் சரியாக தெரிஞ்சிருக்காது. நீங்கள் அவங்கள்ட்ட போய் சொல்லும் போதும் அவங்களுக்கு அதை பற்றி என்ன நாலேஜ்னே தெரியாது. இதுக்கு என்ன ஒரு சொல்யூஷன் அப்படின்னா, ஒரு நோட் புக் எடுத்துக்கோங்க. நீங்கள் உங்கள்கிட்டே ரிப்போர்ட் பண்ணுறீங்க இப்போ, ஓகேங்களா, அதை வந்து ரிட்டனாக எழுதணும். உங்களுடைய கைப்பட அதை நீங்கள் எழுதணும். ஒரு ஆர்டர் போட்டுட்ட பிறகு உங்களோட கைப்பட அதை எழுதி, நான் இங்கே ஆர்டர் போட்டிருக்கேன், இதெல்லாம் என்னுடைய ரூல்ஸு, இதை நான் ஃபாலோ பண்ணுவேன், எனக்கு தெரியும் 2 விஷயம் தான் நடக்க போகுது. ஒன்று ஸ்டாப் லாஸ் தொடும்,
இல்லைனா என்னோடய டார்கெட்டுக்கு ப்ரைஸ் கண்டிப்பாக ரீச் ஆகும் அப்படிங்கிறது நல்லா தெரியும் நமக்கு. ஓகேங்களா? அப்போ இந்த நம்ம வந்து ஸ்ட்ராங்காக நம்மளோட மைண்டில் நம்ம பதிய வைக்கணும் அப்படின்னா மார்க்கெட்டோட பிஹேவியர் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். ஓகேங்களா? மார்க்கெட்டோட பிஹேவியர் என்னங்கிறத ரொம்ப தெளிவாக எல்லாருக்கும் புரிகிற மாதிரி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். நம்மளோட வீடியோஸில் அது ஆல்ரெடி இருக்குது. ஆர்டர் ஃப்ளோ அப்படின்னு சொல்லிட்டு 2 வீடியோ இருக்குது. அது ரெண்டையும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டோட பிஹேவியர் என்னங்கிறது உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக புரிய ஆரம்பிச்சிடும். சரிங்களா? அப்போ மார்க்கெட்டோட பிஹேவியர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா மார்க்கெட்டில் நடக்கிற விஷயத்த இதுதான் நடக்க போகுது அப்படிங்கிறத நீங்கள் வந்து உங்களுடைய சப்கான்ஷியஸ் லெவலில் நீங்கள் கொண்டு போய் வச்சுட்டீங்க அப்படின்னா மார்க்கெட்டில் அந்த விஷயம் நடக்கும்போது நீங்கள் வந்து பதஷ்டப்படாமல் இருப்பீங்க. ஏன்னா என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது உங்களுக்கு முன்னாடி தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அது மேலே வந்து உங்களுக்கு பதஷ்டமோ ஒரு நர்வஸ்னஸோ இருக்காது. இதை தான் நான் வந்து என்ன சொல்கிறேன், மார்க்கெட் பிஹேவியருங்கிறத சொல்கிறேன். அந்த வீடியோஸை நீங்கள் மறக்காமல் பாருங்கள். நானும் கார்ட் செக்ஷன்லையும் தரேன், டிஸ்கிரிப்ஷன்லையும் தரேன், செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்போ அக்கௌண்டபிலிட்டிங்கிறது உங்களுக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நீங்கள் வந்து பென் அண்ட் பேப்பர் வச்சு பக்கத்தில் நோட் வச்சு எழுதணும். ரைட்டிங் ஹேபிட்ஸ் நீங்கள் வந்து கொண்டு வரும்போது உங்களுக்குள்ள இருக்க அந்த நெகட்டிவ் எமோஷனுங்கிறது ரொம்ப குறைஞ்சி போயிடும். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு ஆர்டர் போடுங்க, போட்டுட்டு மார்க்கெட் இதை தான் பண்ண போகுது, இந்த லெவலுக்கு வந்துச்சுன்னா நான் வெளியே வந்துடுவேன், எனக்கு வெளியே வரும்போது எனக்கு இவ்வளோ லாஸ் இருக்கும், அதை வந்து எழுதுங்க. எழுதிட்டீங்க அப்படின்னாலே அது மேலே இருக்க எமோஷனுங்கிறது பாதியாக குறைஞ்சிடும். அப்போ நம்ம ட்ரேட் போடும் போதும் சரி, ட்ரேட் போட்டதுக்கப்புறமேட்டு சரி, ஒரு விஷயத்தையும் நம்ம என்ன பண்ணணும், ரொம்ப நம்ம வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து சின்ன சின்ன விஷயத்தையும் நம்ம வந்து கவனம் எடுத்து பண்ணும்போது உங்களுக்கு அந்த எமோஷனல் ட்ராமாங்கிறது வராது. பீஸ்ஃபுல்லாக அழகாக நம்ம ட்ரேட் பண்ணலாம். அடுத்த முக்கியமான டிப், எத்தனை ட்ரேட்ஸ் நான் போடுறது பர் டேக்கு. இது பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு அந்த ஒரு அவேர்னஸே இருக்காது. எஸ்பெஷலி வென் யூ ஸ்டார்ட் ட்ரேடிங் அஸ் அ ஃப்ரெஷர் உங்களுக்கு அவங்களுடைய அந்த லிமிட்டே நமக்கு தெரியாது. ஓகேங்களா? அதாவது செட்டப் வருதா போட்டுகிட்டே இருப்பாங்க. அந்த செட்டப்பில் லாஸ் ஆகிடுச்சா அந்த லாஸை கவர் பண்ணுங்கிறதுக்காண்டி ரிவெஞ்ச் ட்ரேடிங் மோடு போயிடுவாங்க. ஓகேங்களா? ரிவெஞ்ச் ட்ரேடிங் மோடுங்கிறது டிஃப்ரெண்ட் கேட்டகரி. அதை பற்றி நம்ம பேச வேணாம், அதை பற்றி நம்ம தனியாக ஒரு வீடியோவில் பேசுவோம். எத்தனை ஆர்டர் போடணும், எங்கே நம்ம ஸ்டாப் பண்ணணுங்கிறது தெரியாது. அதாவது நம்ம எங்கே ஆர்டர் போடணும், எவ்வளோ ஆர்டர் போடணும், இதெல்லாம் நமக்கு வந்து தெரியும். இதுக்கான எஃபோர்ட்லாம் நம்ம நிறைய போட்டு தான் நம்ம என்ன பண்ணியிருப்போம், எல்லாத்தையும் நம்ம கற்றுருப்போம். ஆனால் எங்கே நம்ம ஸ்டாப் பண்ணிவிட்டு வெளியே வரணும், எங்கே வந்து சர்க்யூட்டை பிரேக் பண்ணணுங்கிறது நமக்கு தெரியாது. அப்போ என்னோடய ரெக்கமெண்டேஷன் என்ன அப்படின்னா, பர் டேக்கு இஃப் யூ see a ப்ராப்பர் செட்டப் ஒன்லி 1 trade பர் டே இஸ் மோர் தென் எனஃப். என்ன சார் வெறும் ஜஸ்ட் ஒரே ஒரு ட்ரேட் போட சொல்கிறீங்க? அப்படி கிடையாது. ப்ராஃபிட்டபிள் ட்ரேடர்ஸ், கன்சிஸ்டன்ட் ட்ரேடர்ஸ் எல்லாமே பர் மந்த்துக்கு ஜஸ்ட் 4 trades 3 trades போடுற பீப்புள் நிறைய இருக்காங்க, இன்க்ளூடிங் மை செல்ஃப். அதனால் அதிகமாக ட்ரேட் போட்டால் தான் நீங்கள் ப்ராஃபிட் பண்ண முடியுங்கிறது மார்க்கெட்டில் கிடையாது. வெறும் 2 trade 3 trade பர் மந்த்துக்கு சொல்கிறேன் நான். பர் மந்த்துக்கு 22 நாள் ட்ரேடிங் டேஸ் இருக்கும் என்னென்ன ஆவரேஜ். அதில் ஒரு 3 trade 4 trade நீங்கள் கரெக்டான ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுடைய அக்கௌண்ட்டுங்கிறது ப்ராஃபிட்டபுளாக தான் இருக்கும். அதனால் நீங்கள் அதிகமாக ட்ரேட் போட பர்சனாக இருந்தீங்கன்னா உங்களுக்கான டெய்லி லிமிட்டுங்கிறத செட் பண்ணிக்கோங்க. ஒரு நாளைக்கு நான் வந்து 1 trade 2 trade இல்லைனா 3 trade இவ்வளோ தான் நான் போடுவேன், இதுக்கு மேலே நான் போட மாட்டேன் அப்படிங்கிற ஒரு டிசிப்ளின் நீங்கள் வந்து கொண்டு வரணும். இந்த டிசிப்ளின்ங்கிறது உங்களுடைய ட்ரேடிங் பிளான் கூடயே சேர்த்துருக்கணும். ட்ரேடிங் பிளான்னா என்ன, ஸ்ட்ராட்டஜி எப்படி நம்ம பில்ட் பண்ணணும், என்னென்ன கண்டிஷன்ஸ் வரும்போது நம்ம என்ட்ரு ஆகணும், எப்போ எக்ஸிட் ஆகணும், இதெல்லாம் நம்ம சொல்கிறோம் இல்லையா, இதுதான் ட்ரேடிங் பிளான். இந்த ட்ரேடிங் பிளான் கூடயே பர் டேக்கு நான் இத்தனை ட்ரேட் தான் நான் எடுப்பேங்கிறதையும் இதையும் நீங்கள் அட்டாச் பண்ணிக்கணும். இதுவும் உங்களுடைய பார்ட் ஆஃப் த ட்ரேடிங் பிளான் தான். அப்போ இதர் இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், 3 trade உங்களுக்கு இப்போ வின் ஆகுது. 3 trade வின் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களோட லிமிட் இப்போ வந்து 3 தான் வச்சுருக்கீங்க பர் டேக்கு அப்படின்னா 3க்கு மேலே நீங்கள் ஆர்டர் போடக்கூடாது. நீங்கள் என்ன கேட்கலாம், சார் நான் வந்து 3 trade நான் வின் பண்ணிட்டேன், எனக்கு அடுத்த ஒரு செட்டப் வருது, ஆனால் வந்து அதை நான் போடுறேன்னு கேட்டிங்கன்னா நோ, போடக்கூடாது. மார்க்கெட் வந்து 24/5 வந்து ரன் ஆகிட்டே இருக்கும். மண்டே டு ஃப்ரைடே வரைக்கும் மார்க்கெட் ரன் ஆகிட்டே தான் இருக்கும். அதில் செட்டப் வந்துகிட்டே தான் இருக்கும். சரிங்களா? அப்போ மார்க்கெட்டில் வர எல்லா செட்டப்பையும் நீங்கள் பிடிக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் தூங்கவே கூடாது. சீரியஸ்லி, மார்க்கெட்டில் வர எல்லா செட்டப்பையும் நீங்கள் பிடிக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தூங்கவே கூடாது. விடிய முடிச்சு எல்லா செட்டப்பையும் போடணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு யூரோஸ்டில் நீங்கள் ஆர்டர் போடுறீங்கன்னா GBPUSல ஒரு செட்டப் வந்துருக்கும், அதையும் நீங்கள் போட்டுருக்கணும். இது மாதிரி ஒரு 28 பேர்ஸ் இருக்குது, 6 மேஜர்ஸ் இருக்குது, எல்லாத்தில் வர ஆர்டர்ஸும் நீங்கள் போட்டுருக்கணும். அப்போ இது எங்கே போய் நிற்கும்னு பார்த்தீங்களா, ரொம்ப பெரிய கேஸ் ஆகிடும் அது. சரிங்களா? அதனால் நம்மளுடைய டைம் என்ன, நம்மளுடைய பேர்ஸ் என்ன, நம்மளுடைய செட்டப் என்ன, அது மார்க்கெட்டில் பிரிண்ட் ஆச்சு அப்படின்னா தென் வி என்டர். அவ்வளோதான், சிம்பிள். சரிங்களா? எல்லாத்தையும் நம்மளால் கேப்சர் பண்ண முடியாது, பிடிக்க முடியாது. அதனால் நமக்கான லிமிட் என்னங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அது எதர் நம்ம போடுற ட்ரேட்ஸ் வின் ஆகுதோ லாஸ் ஆகுதோ டசன்ட் மேட்டர். பர் டேக்கு 3 trades தான் நான் போடுவேன் அப்படின்னா 3 இஸ் மை அப்பர் லிமிட். அதுக்கு மேலே நான் போக மாட்டேன். 3 லாஸ் ஆனாலும் அவ்வளோதான், 3 வின் ஆனாலும் அவ்வளோதான். இதை வந்து செட் பண்ணிக்கோங்க. இது வந்து உங்களை எமோஷ்னலாக உங்களை வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும், ஆஸ் வெல் அஸ் உங்களுடைய அக்கௌண்ட்டையும் சேஃப்கார்ட் பண்ணணும். அடுத்து சோஷியல் மீடியா. சோஷியல் மீடியாங்கிறது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அதனுடைய பிரச்சனை என்ன, எஸ்பெஷலி ஃபார் ட்ரேடர்ஸ். சோஷியல் மீடியாங்கிறது எந்த அளவுக்கு நம்மளை வந்து இம்பாக்ட் பண்ணுங்கிறத நான் வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கேன். நம்மளோட வீடியோஸில் அதை பற்றி நிறைய நம்ம பேசியிருக்கோம் முன்னாடியே. ஜென்ரலி
நீங்கள் ஒரு ஆர்டர் போடுறீங்க, ஆர்டர் போட்டு லாஸ் ஆகுது அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா, சப்போஸ் நீங்கள் போயிட்டு இப்போ சோஷியல் மீடியாவில் சம்திங் ஏதோ ஒன்று பார்க்குறீங்க, இன்ஸ்டாகிராம்லேயோ இதுலையோ சம்திங் ஏதோ ஒன்று வருதுன்னு வச்சுக்கோங்க. அந்த பர்சன் என்ன பண்ணியிருப்பார், நான் வந்து ப்ராஃபிட் பண்ணேன், நான் வந்து 1:10 எடுத்துட்டேன், 1:15 எடுத்துட்டேன்னு சொல்லிட்டு அவருடைய இது எல்லாத்தையும் ஸ்க்ரீன்ஷாட் வந்து போஸ்ட் பண்ணுவார். இல்லை நீங்கள் என்ன பண்ணுவீங்க, வழக்கமாக பீப்பிள் பண்ணுற மாதிரி ஒரு 4-5 ட்ரேடிங் குரூப் இருக்கும், டெலிகிராம் குரூப்ஸ் இருக்கும், அதில் நீங்கள் ஜாயின் பண்ணியிருப்பீங்க. அதில் பர்சன்ஸ் என்ன பண்ணுவாங்க, அவங்களோட ரிசல்ட் வந்து போஸ்ட் பண்ணுவாங்க, ஷேர் பண்ணுவாங்க. இல்லை உங்களோட ஃப்ரெண்டு யாராவது ட்ரேடர் ஃப்ரெண்ட் இருக்கலாம், அந்த ஃப்ரெண்ட் வந்து நான் வந்து ப்ராஃபிட் பண்ணேன் என்னைக்குங்கிற மாதிரி ஷேர் பண்ணுவார். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, அவங்க கூட நீங்கள் வந்து உங்களை வந்து கம்பேர் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. இதுதான் நடக்கும். அவங்களாம் ப்ராஃபிட் பண்ணுறாங்க, நானும் கிட்டத்தட்ட ஒரு வாரமாக உட்காந்து நான் மார்க்கெட் பார்த்துட்ருக்கேன், என்னால் ப்ராஃபிட் பண்ண முடியல, எனக்கு வந்து லாஸ் மட்டும்தான் வருது. ஆனால் அவங்களோட அக்கௌண்ட்லாம் ப்ராஃபிட்டபுளாக இருக்குது, எப்படி ப்ராஃபிட் பண்ணுறாங்க. அதையும் தாண்டி டீமோட்டிவேட் ஆகிடுவீங்க. அவங்களால முடியுது, நம்மளால முடியல. அப்போ என்ன ஆகும்னா, அது மேலே ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் வரும். சிலர் அது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த ஃப்ரஸ்ட்ரேஷனுக்கு பதிலாக ரிவெஞ்ச் மோடுக்கு போவாங்க. ஏன்னா ப்ராஃபிட் எடுக்கணும், ஏன்னா அவங்கள சுற்றி இருக்கவங்களாம் ப்ராஃபிட் பண்ணுறாங்க, இவங்க பண்ணலை. அப்போ இவங்களும் என்ன பண்ணணும், ட்ரேடராக ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா ப்ராஃபிட் எடுக்கணும். ஓகேங்களா? அப்போ ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறவங்க தான் ட்ரேடர் அப்படிங்கிற மைண்டு போய் ப்ராஃபிட் பண்ணுறவங்க தான் ட்ரேடருங்கிற மாதிரி மைண்டு வந்துடும். அது வந்து ரொம்ப 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 டாக்ஸிக்கான ஒரு விஷயம். அது இப்போ என்ன ஆகிடும், தேவையில்லாத ஆர்டர்லாம் போட ஆரம்பிப்பாங்க, லாஸஸ் வரும், லாஸஸ் இன்னும் அதிகமாகும், இப்படி பயில போயிட்டே போகும், அக்கௌண்ட்டு 0 ஆகும். இது ஒரு வெரைட்டி. இன்னொரு செட் ஆஃப் பீப்புள் பார்த்தீங்கன்னா, நமக்கு அது செட் ஆகலை, நமக்கு அது வரலன்னு சொல்லிட்டு மார்க்கெட்டை குவிட் பண்ணிட்டு போயிடுவாங்க. அப்படி நீங்கள் குவிட் பண்ணிட்டு போகிறீங்க அப்படின்னா, இவ்வளோ நாள் நீங்கள் போட்ட எஃபர்ட்டே வேஸ்ட்டுன்னு அர்த்தம். ஸ்ட்ராட்டஜி கேன் பி எனிதிங். அதை கரெக்டாக ஹேண்டில் பண்ணுறதுக்கான கைடன்ஸும் ப்ராப்பர் மைண்ட் செட்டும் உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா, ட்ரேடிங் பண்ணுறதுல எந்த பிரயோஜனமும் கிடையாது. அப்போ இது மாதிரி நிறைய நெகட்டிவ் கான்சிக்வன்சஸ் வரும் when you compare yourself with someone else. உங்களுடைய பர்ஃபார்மன்ஸை எடுத்துகிட்டு போயிட்டு வேற ஒருத்தருடைய பர்ஃபார்மன்ஸ் கூட வந்து கம்பேர் பண்ணக்கூடாது. ஏன்னா அவருடைய பிஹேவியருங்கிறது எப்படி நமக்கு தெரியாது. ஈச் அண்ட் எவ்ரி பர்சன் இஸ் யூனிக் இன் தேர் ஓன் வே. அதனால் ஒரு பர்சன் யூனிக்காக இருப்பாங்க, அவங்களோட ஸ்ட்ராட்டஜி கேன் பி எனிதிங். நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. அதனால் வெறும் ப்ராஃபிட் அந்த பர்சன்டேஜை மட்டும் வச்சுக்கிட்டு உங்களை மற்றவங்களோட கம்பேர் பண்ணக்கூடாது. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் உங்களையே உங்கள் கூட கம்பேர் பண்ணிக்கணும். வேற ஒரு பர்சன் கூட கம்பேர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப டாக்ஸிக்கு. அதாவது என்னென்னா, நீங்கள் நேற்றுக்கு எப்படி பெர்ஃபார்ம் பண்ணீங்க, இன்றைக்கி எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறீங்க, உங்களோட எமோஷன்ஸ் எப்படி இருக்குது, அது எப்படி நம்ம இம்ப்ரூவ் பண்ணலாம், உங்களுடைய ரூல்ஸ் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறீங்களா, இது மாதிரி நீங்கள் ப்ரீவியஸாக உங்களுடைய பாஸ்ட்டில் எப்படி இருந்தீங்க, இப்போ ப்ரெசென்ட்டில் எப்படி இருக்கீங்க, ஃப்யூச்சரில் அதை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான பிளான் என்ன அப்படிங்கிறத நீங்கள் என்ன பண்ணணும், டிராஃப்ட் பண்ணணும். இதுதான் ஒரு ப்ராப்பர் ப்ரோக்ரஷனாக இருக்குமே தவிர, வேற ஒரு பர்சன் கூட நீங்கள் போய் கம்பேர் பண்ணீங்க அப்படின்னா அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் லெவலுங்கிறது வேறு மாதிரி இருக்கும், அவங்க மார்க்கெட்டை அப்ரோச் பண்ணுற விதம் வேறு மாதிரி இருக்கும். அப்போ ரெண்டுக்குமே சம்மந்தமே கிடையாது. நீங்கள் மற்ற பிஸ்னஸில் பண்ணுற மாதிரி க்ரோத்துங்கிறத இன்னொரு பர்சனை வச்சு நீங்கள் மெஷர் பண்ணணும்னு நினைக்கக்கூடாது. உங்களுடைய செல்ஃப் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்களோ அது கூட நீங்கள் கம்பேர் பண்ணும்போது தான் அதுலேருந்து உங்களால் இம்ப்ரூவ் பண்ண முடியும், அதை உங்களால் ஃபைன் டியூன் பண்ண முடியும். நம்ம பார்த்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது இல்லாமல் சைக்கலாஜிக்கலாக உங்களுக்கு வேறு ஏதாவது பிரச்சனை இருக்கலாம். அப்படி ஏதாவது பிரச்சனை இருக்குது, அதுக்கு என்ன சொல்யூஷன், அது எப்படி ஓவர் கம் பண்ணணும்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் அதை பற்றி சொல்லுங்கள். அந்த செட் ஆஃப் கமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நான் வந்து கன்சல்டேட் பண்ணி அதை பேஸ் பண்ணி தனியாக ஒரு வீடியோ நான் வந்து போடுறேன். உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச். நான் உங்கள் ஆப்டிமஸ் பிரைம் ஃப்ரம் சிக்னேச்சர் ட்ரேடிங்.